ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தித்திப்பு சமையல். ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு கீர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் சக்கரவள்ளி கிழங்குல 3/4 கிழங்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். மேலே இருக்க தோலெல்லாம் சீவிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ தோலெல்லாம் ஃபுல்லாக சீவிட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ கேரட் துருவுற கிரேட்டரில் சின்னதாக துருவுற சைடில் துருவி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கிறேன். இப்போது கீர் பண்ணுறதுக்கு 600 ml பால் காய வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ காய வச்ச பால் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வடை சட்டியில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் நல்லா உருகி சூடாயிடுச்சு. இப்போ வெட்டி வச்ச 7 பாதாம் 7 முந்திரியை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாதாமும் முந்திரியும் லைட்டாக பொன்னிறம் ஆயிடுச்சு. ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே நெய்யில் துருவின சக்கரவள்ளி கிழங்கையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நெய்யில் வதக்க வதக்க வெள்ளை கலரில் இருந்து லைட் மஞ்சள் கலரில் மாறும். ஃபுல்லாக வெள்ளை கலர்லேருந்து லைட் மஞ்சள் கலரில் மாற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். கைவிடாமல் வதக்கிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். எல்லாமே நல்லா வதங்கி ஒரு 3/4 பதத்துக்கு வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய வச்ச பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் நல்லா கொதிச்சு பாயசம் திக்கான பதம் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே நெய்யில் வதக்கும் போது சக்கரவள்ளி கிழங்கு 3/4 பதத்துக்கு வெந்திருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். கையில் எடுத்து நசுக்கி பார்க்கும்போது ஃபுல்லாக மசிகிற மாதிரி வெந்திருக்கணும் சக்கரவள்ளி கிழங்கு. இப்போ பாலும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 2 ஏலக்காவோட விதையை எடுத்து நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். 6 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நாட்டு சக்கரை இல்லைன்னா மண்டை வெல்லம், அப்படி இல்லைன்னா சக்கரை கூட சேர்த்துக்கலாம். எது சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி பாதாம் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாயசமும் ஓரளவுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. சக்கரவள்ளி கிழங்கும் நல்லா வெந்து வந்துருச்சு. பாயசமும் நல்லா கெட்டியாயிடுச்சு. பாருங்கள், இந்த பதம் இருந்தால் போதும். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சக்கரவள்ளி கிழங்கு கீர் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபைனலாக கார்னிஷிங்காக வெட்டி வச்ச பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாமே சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.